லிஷி மற்றும் வோடியானோய். பால்கன் மற்றும் மத்திய மற்றும் கிழக்கு ஐரோப்பாவில் வாழ்ந்த பண்டைய ஸ்லாவோனிக் மக்களின் புராண கதைகள், பாடல்கள் மற்றும் பழமொழிகள் விசித்திரமான மந்திர பண்புகளைக் கொண்ட மர்மமான உயிரினங்களால் நிறைந்துள்ளன. காடுகள், சதுப்பு நிலங்கள், ஏரிகள் மற்றும் ஆறுகளால் மூடப்பட்ட பரந்த பகுதிகள் ஸ்லாவ் மக்களால் ஆக்கிரமிக்கப்பட்டன. அவர்கள் பரந்த காடுகளுக்கு நடுவே உள்ள திறந்த வெளிகளில் மீன்பிடித்தனர், வேட்டையாடினர் மற்றும் கால்நடைகளை வளர்த்தனர். அங்கு அவர்கள் சோளத்தை விளைவித்தனர். சிறிய குடும்ப குழுக்களாக தனிமைப்படுத்தப்பட்ட அவர்கள் இயற்கையின் சக்திகளுக்கு முன்னால் உதவியற்றவர்களாக இருந்தனர். எனவே தங்களால் புரிந்து கொள்ள முடியாத நிகழ்வுகளுக்கு விளக்கமளிக்க விசித்திரமான உயிரினங்களை உருவாக்கினர். மேகங்கள் பூமி, காடுகள், ஆறுகள், வயல்கள், தொழுவங்கள் மற்றும் வீடுகளை மர்மமான கடவுள்களால் நிரப்பிக்கொண்டனர். அவை புயல்கள், ஆற்று வெள்ளம், பயிர்களின் வளர்ச்சி மற்றும் இரவு பகல் அதிசயங்களை கட்டுப்படுத்தின. அவர்களின் விளக்கங்கள் சாதாரண இயற்கை நிகழ்வுகளின் அச்சத்திலிருந்து அவர்களை விடுவித்தன மற்றும் அவர்களின் கதைகளில் சில அற்புதமான உயிரினங்கள் இருப்பதற்கு வழிவகுத்தன. இவற்றில் ஒன்று லெஷி. இது காட்டின் ஆவி. இதன் பெயர் லெஸ் என்ற ஸ்லாவோனிக் வார்த்தையிலிருந்து வந்தது. இதற்கு காடு என்று பொருள். லெஷி மனித வடிவத்தை கொண்டிருப்பதாக கருதப்படுகிறது, ஆனால் அதன் இரத்தம் நீல நிறத்தில் இருந்ததால் அதன் கன்னங்கள் நீல நிறமாக இருந்தன. அதற்கு பச்சை நிற கண்கள் இருந்தன. அவை பெரும்பாலும் கண்குழிகளிலிருந்து வெளியே துருத்திக் கொண்டிருக்கும் அடர்த்தியான புருவங்கள் மற்றும் நீண்ட பச்சை தாறுமாறான தாடி இருந்தது. சில கதைகளின்படி அது சிவப்பு நிற இடுப்பு பட்டை சாஷ் அணிந்திருந்தது, இடது காலில் அணிய வேண்டிய காலணியை வலது காலில் அணிந்திருந்தது மற்றும் அதன் அங்கியின் பொத்தான்களை தவறாக மாற்றி போட்டிருந்தது. லிஷிக்கு நிழல் இல்லை என்பது மட்டுமல்லாமல் அது தன் வடிவத்தையும் மாற்றிக்கொள்ளக்கூடியது. அது காட்டில் நடந்து சென்றால் அதன் தலை உயரமான மரத்தின் உச்சியை தொடும். ஆனால் அது காட்டின் விளிம்பில் உள்ள சிறிய புதர்கள் மற்றும் புற்களுக்கு இடையே தெரியும்போது ஒரு இலைக்கு அடியில் ஒளிந்து கொள்ளும் அளவுக்கு சிறிய குள்ளனாக மாறிவிடும். ஒவ்வொரு லெஷிக்கும் அதன் சொந்த ராஜ்யம் இருந்தது. அதை அது பெருமையுடன் பாதுகாத்தது, மேலும் பக்கத்து வீட்டுக்காரரின் நிலத்திற்குள் நுழையாது. லெஷியின் ராஜ்யத்திற்குள் வழிதவறி வந்த அந்நியருக்கு துன்பம் நேரும். யாராவது காளான்களை தேடி வந்தாலோ அல்லது வேட்டையாடுபவர் காட்டுக்குள் வெகுதூரம் வந்தாலோ லெஷி அவர்களை வழிதவரச் செய்யும். வேட்டையாடுபவர் காட்டில் ஒவ்வொரு திசையிலும் உதவியற்றவராகச் சென்றாலும் லெஷி எப்போதும் அவர் புறப்பட்ட இடத்துக்கே அவரை திருப்பிக் கொண்டு வரும். அதிர்ஷ்டவசமாக லெஷி நல்ல குணம் கொண்ட ஆவி. பாதிக்கப்பட்டவருக்கு அந்த மந்திரத்திலிருந்து விடுபடுவது எப்படி என்று தெரிந்தால் இறுதியில் அவர்களை போகவிடும். இதைச் செய்ய வழிப்போக்கர் ஒரு மரத்தின் தண்டுக்கு அடியில் உட்கார்ந்து தன் ஆடைகளை கழற்றி அவற்றை தலைகீழாக பேக்வேர்ட்ஸ் மீண்டும் அணிந்து கொள்ள வேண்டும். இடது காலணியை வலது காலில் போட மறக்கக்கூடாது என்பது மிகவும் முக்கியம். ஒவ்வொரு அக்டோபர் மாத தொடக்கத்திலும் லெஷிகள் தற்காலிகமாக இறந்து விடுவார்கள், அல்லது குறைந்தபட்சம் மறைந்து விடுவார்கள், அடுத்த வசந்த காலம் வரை. வெப்பமான வானிலையுடன் அவர்கள் திரும்பி வரும்போது லெஷிகள் கோபத்துடன் காணப்படுவார்கள், மேலும் காடுகளில் திரியும் போது மூர்க்கமாகவும் ஆபத்தானதாகவும் இருப்பார்கள். சிரிப்பு, அழுகை அல்லது காட்டு விலங்குகள் அல்லது பறவைகளின் அலறல் போன்ற விசித்திரமான சத்தங்கள் அனைத்தும் லெஷிகளால் எழுப்பப்படுவதாக கூறப்படுகிறது. சில புராணக் கதைகளின்படி ஒவ்வொரு லெஷிக்கும் லெஷாசிகா என்ற மனைவியும் லெஷோங்கி என்ற குழந்தைகளும் இருந்தனர். பண்டைய ஸ்லாவோனிக் மக்கள் லெஷியிடமிருந்து தப்பிக்க காடுகளை விட்டு வெளியேறினாலும் அவர்களுக்கு விசித்திரமான உயிரினங்களின் தொல்லை தீரவில்லை. அவர்கள் நீரோடைகள், ஏரிகள், குளங்கள் அல்லது ஆறுகளின் அருகே வாழ்ந்தபோது அவர்களுக்கு வோடியானோய் வடிவத்தில் ஒரு மர்மமான எதிரி இருந்தது. இதன் பெயர் வோடா என்ற வார்த்தையிலிருந்து வந்தது. இதற்கு நீர் என்று பொருள், ஏனெனில் வோடியானோய் ஒரு நீர் தேவதை, வாட்டர் ஸ்பிரைட். வோடியானோயின் தோற்றம் குறித்து பல்வேறு விளக்கங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. சில கதைகளில் இதற்கு மனித முகமும் வாலும் நீண்ட கொம்புகளும் எரியும் நிலக்கரி போன்ற கண்களும் மற்றும் பெரிய கால்விரல்களும் இருப்பதாக கூறப்படுகிறது. மற்றவர்கள் இதை பாசி மற்றும் புற்களால் மூடப்பட்ட மனித வடிவ அரக்கனாக விவரிக்கிறார்கள். ஆனால் பால்கன் காட்டுப் பகுதிகளில் உள்ள ஆழமான நீரின் ஆபத்துகளை பற்றி மக்களை எச்சரிக்க இது போதுமான அளவு பயமுறுத்துவதாக இருந்தது. பண்டைய புராணக் கதைகள் இயற்கைக்குள் சக்தி வாய்ந்த ஆவிகள் இருப்பதாக கற்பனை செய்வதன் மூலம் காடுகளையும் நீரையும் மதிக்க மக்களுக்கு கற்றுக் கொடுத்தன.